10th marks chapter 2 numbers and sequence exercise 2.7 first sum which of the following sequence are in GP. ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3, 9, 27, 81ன்றது டேர்ம்ஸா. T1ன்றது 3, T2 is equal to 9, T3 equal to 27, T4 equal to 81. ஸோ நம்ம எப்படி வந்து கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம்னா காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். இதுவே ஏபி அப்படின்னா T2 மைனஸ் T1 போடணும். ஜிபி அப்படின்றதுனால T2 by T1. ஸோ 9/3 கேன்சல் பண்ணால் 3. நெக்ஸ்ட்டு T3 by T2 27/9 கேன்சல் பண்ணால் 3 டைமா. அடுத்தது T4 by T3 81/27. 3 டேபிள் 3 9s are 27. 3 2s are 6. Balance 2 3 7s are 21. 9 table 9 3s are 27. So T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. So இது எல்லாத்துக்குமே 3 தான் வந்திருக்கு இல்லையா. Therefore it is a GP. காமன் ரேஷியோ எல்லாத்துக்குமே சேமாக வந்ததுனால இது ஜிபின்னு சொன்னோம். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் 444 444 4444. T1 is equal to 4, T2 equal to 44, T3 equal to 444, T4 equal to 4444. இப்போ இது ஜிபியில் இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ T2 by T1 44/4. 4 1s are 4, 4 1s are 4, 4 1s are 4, 11. அடுத்து T3 by T2 444 divided by 44. 4 டேபிள்லேயே பண்ணலாம். 1 டைமா 1 1 1. ஸோ 111/11. இப்போ இது ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. ஸோ நார்மல் டிவிஷன் பண்ணிடலாம். 11 111. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுப்போமா 1 டைம். சப்ராக்ட் பண்ணால் 0 0வா. ஸோ இங்கேருந்து ஒரு 1 இறக்கிக்கலாமா. அப்படியும் நம்மளுக்கு இதை விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும், இங்கே ஒரு 0 போடணும். திரும்பவும் இதை விட சின்ன நம்பரா. ஸோ இங்கே 0 போட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணணும். 11 9s 99. சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ ஏற்கனவே பாயிண்ட் வச்சாச்சு 0. திரும்பவும் ஒரு 0 போட்டு இங்கே 0. ஓகே. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ 10.09 நிறுத்திக்கலாம். 10.09. இப்போ T2 by T1 T3 by T2 வேறு வேறு இருக்குது இல்லையா. ஸோ நாட் ஈக்குவல் டு. therefore it is not a GP. Next third subdivision T1 T2 T3 ஃபஸ்ட்டு T2 by T1 0.05 divided by 0.5. இப்போ டெசிமலில் இருக்கிறத டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் தள்ளி 0 இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர். ஸோ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2 நம்பர் தள்ளி. ஓகேவா. இங்கே ரெண்டுத்தில் எது ஹையஸ்ட்டு இது தானே. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தள்ளி, அதாவது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போது 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா. 0.05 இன்ட்டு 100 005. அதுக்கப்புறம் இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா. ஸோ மேலே 5 வரும் பை. இப்போ 0.5 இன்ட்டு 100. 2 0 இருக்கா. ஸோ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா. அப்போ 50. 5 டேபிளே கேன்சல் பண்ணலாமா. 5 1s are 5, 5 10s are 50. ஸோ 1/10. அடுத்தது T3 by T2 0.005 by 0.5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ 3 நம்பர்ன்றது ஹையஸ்ட்டு. அப்போது என்ன செய்யணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 3 நம்பர்ன்றதுனால 3 0 1000ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இது 0.005 இன்ட்டு 1000 0005 3 zeros. ஸோ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ 5 பை 0.05 இன்ட்டு 1000. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 அப்படி போட்டுருமா. 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ 50. 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைமு
5 10s are 50. So T2 by T1 equal to T3 by T2. ரெண்டுமே சேமாக இருக்கா? ஒரே மாதிரியான ஆன்சர் தானே வந்திருக்கு. 1/10 1/10. Therefore it is a GP. 1/3 1/6 1/12. ஸோ T2 by T1 1/6 by 1/3. ஃப்ராக்ஷன்ஸை டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதி இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா? ஸோ 3/1 இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். 1/3 1 into 3 3 by 6 into 1 6. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/2. அதே மாதிரி T3 by T2 ஸோ 1/12. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் 1/6ன்றது இங்கே வரும்போது 6/1 மாறும். 1 into 6 6 by 12 into 1 12. ஸோ டிவைட் பண்ணால் 6 1s are 6 6 2s are 12 1/2. T2 by T1 equal to T3 by T2. ஸோ ரெண்டுமே 1/2 1/2 தான் வந்துச்சு. Therefore it is a GP. Next, fifth subdivision 1 minus 525 minus 125. So first T2 by T1 minus 5 by 1 divide பண்ணா minus 5. அடுத்தது T3 by T2 25 by minus 5. So 5 table cancel பண்ணா 5 times இல்லையா? அடுத்தது T4 by T3 minus 125 by 25 minus 125 by 25 by cancel பண்ணலாம். 5 table பண்ணலாம். 5 5s are 25 5 2s are 10 பேலன்ஸ் 2 5 5s are 25. இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 25 இருக்குது. திரும்பவும் 5 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25. ஸோ minus 5. ஓகே, ஸோ T2 by T1 which is equal to T3 by T2 which is equal to T4 by T3. அதனால் it is a GP. Next, sixth subdivision 120 60 30 18. இப்போ ஃபஸ்ட்டு T2 by T1 60 by 120 0 0 கேன்சல் ஆகிடும். 6 12 இருக்குமா? இப்போ 6 டேபிளில் 6 1 times 12 வந்து 2 times. ஸோ 1/2. அடுத்தது T3 by T2 ஸோ 30 by 60. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 இருக்கும் 6 இருக்கும். 3 1s are 3 3 2s are 6. ஸோ 1/2. அடுத்தது T4 by T3 18 by 30. 18 by 30 இப்போ ரெண்டுமே 3 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 3 6 are 18 3 1s are 3 இந்த 0. அடுத்தது ரெண்டுமே 2 டேபிளில் பண்ணலாமா? 2 3s are 6 2 5s are 10. ஸோ 3/5. இப்போ இங்கே T2 by T1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? T3 by T2க்கு ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்து T4 by T3க்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே 1/2 இருக்குது. அதனால் ஈக்குவல்னு எழுதி வச்சு. ஆனால் T4 by T3ன்றது வேறு ஆன்சர் இருக்குது இல்லையா? ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல்னு எழுதணும். ஓகே, தேர்ஃபோர் அந்த மாதிரி ஒரு டேர்ம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், அதாவது ஒரு காமன் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட எதில் இல்லை, it is not a GP. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டு காமன் ரேஷியோவும் சேமாக இருக்குது, ஆனால் இது சேமாக இல்லை. அதான் ரெண்டு ரேஷியோ சேமாக இருக்குல்ல, அதனால் இது ஜிபியில் இருக்குதுன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? எல்லா காமன் ரேஷியோவும் அந்த சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ ஒரு டேர்மோட காமன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கும் போதும் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கணும்? ஆன்சர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஜிபி, இல்லைனா இட் இஸ் நாட் எ ஜிபி. நெக்ஸ்ட்டு செவன்த் சப்டிவிஷன் 16 4 1 1/4. இப்போ ஃபஸ்ட்டு T2 by T1 ஸோ 4 by 16. 4 டேபிளில் 16ன்றது 4 டைம்ஸ் வரும். 4 1s are 4 4 4s are 16. ஸோ 1/4. அடுத்து T3 by T2 1/4. அடுத்தது T4 by T3 ஸோ 1/4 by 1. இப்போ 1/4 அப்படியே எழுதிக்கோங்க. இது என்னமா மாறும்னு சொல்லியிருக்காரு, அது ஃப்ராக்ஷன்ஸை டேரெக்டாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. இங்கேயும் ஃப்ராக்ஷன் இருக்கிறதா தான் அர்த்தம், 1/1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரெண்டு ஃப்ராக்ஷனை டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன்ஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணுமா? ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிட்டு டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறணும். இப்போ 1/1 இருக்கா, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதினாலும் 1/1 தான் வரும். 1 1s are 1 4 into 1 4. இதில் T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. ஸோ எல்லாத்துக்குமே 1/4 1/4 1/4 இருக்கா, எல்லாமே சேமாக இருக்கா. Therefore it is a GP.